அண்ணே என்னண்ணா காலையில உக்காந்துட்டீங்க, வேலை வெட்டிக்கு எதுவும் போகலையா நீங்க? யோ வாயாங்க. ஆமா, நான் என்னைக்காவது உன்னை ஏன் வேலைக்கு போல அப்படின்னு கேட்டேனா, அல்லது என்ன வேலை செய்யறேன்னு ஏதாவது கேட்டேனா? இல்லை தானே. அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் கேட்கற நீ? பொங்கல் வருது, ஏதாச்சும் செலவுக்கு ஆகுமேன்னு தான் கேட்டேன். யோ அதுக்கு தான் ஏன் நம்ம கவர்மெண்ட் 3000 ரூபாய் கொடுக்குது செலவுக்கு தான். அப்புறம் வேற எது கொடுக்குது? அது மட்டும் போதுமா? ஏதோ 4 காசு சம்பாரிச்சா புள்ளிகளுக்கு யூஸ் ஆகும்ல. நாம சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்? எல்லாம் கவர்மெண்ட் பாத்துக்குது இல்ல. வீட்டு செலவுக்கு பொம்பளைங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சோத்துக்கு ரேஷன் கார்டுல 35 கிலோ அரிசி 20 கிலோ அரிசி போடுறாங்க. என்ன ஒண்ணு, இப்ப பொங்கல் தமிழர் திருவிழா, நமது முதலமைச்சர் வந்து 3000 ரூபாய் கொடுத்துட்டாரு. நம்ம தீபாவளி வருது, அது தேசிய திருவிழா, பிரதமர் அதுக்கு 3000 4000 கொடுத்துட்டாருன்னா நம்ம பிரச்சனையே ஒழிஞ்சது. அடுத்தவங்க வேலைக்கு போனாங்களே, அவங்ககிட்ட லீவ் போட்டாங்களே, ஏன் லீவ் போட்டேன்னு கேட்பான், ஏன் லேட்டா வந்தான்னு கேட்பான், ஏன் வேகமா போறேன்னு கேட்பான், ஏன் வேலை செய்யலான்னு கேட்பான். இதெல்லாம் எனக்கு தேவை. எனக்கு சுயமரியாதை வாழ்றேன் நானு. நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குதியா, அத்தவங்க போய் கை கட்டினு நிக்கணும் அவசியமே கிடையாது. அவன் கொடுக்குற காசை வச்சு நல்லா சாப்பிட்டு உயிரோட வேணுமா தான் இருக்கலாம். ஆனா பிள்ளைங்களை காலேஜ் அது படிக்க வைக்க தேவை இல்லையா? படிக்க வைக்கிறதா? படிச்சு முடிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு முன்னாடி வந்து டெய்லியும் போராட்டம் பண்ணிட்டு கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. இதெல்லாம் தேவை நமக்கு? ஊருன்னா ஒரு 10 பேர் 20 பேர் கலகலப்பா இருக்கணும். டீ கடையான பார்த்தா ஒரு 10 பேர் இருக்கிறான். இங்க பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா 2 பேர் ஒருத்தன் தான் இருக்கிறான். இப்படி எல்லாருமே வந்து படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்களே, அப்புறம் ஊர் எப்படி இருக்கும்? ஐயோ, யார சொல்லியும் தப்பு இல்ல. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சோறு போடுறாங்க பாரு, அவங்கள சொல்லணும். கவர்மெண்ட் கொடுக்குற அரிசி பருப்பு காசு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உட்கார்ந்து நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கிற, உங்களுக்கு பொறாம, உங்களுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சு கூடாது. என்ன மனுஷன்? வேலைக்கு போனா என்ன, போகாம நாசமா போனா என்ன? நான் உன்னை கேட்டது என்னோட தப்பு தான். போயா நில்லையா, ஒரு நிமிஷம் இல்ல. என்ன ஏன் சொல்லு. வந்த காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், யாரும் இந்த பக்கம் நடமாட்டம் இல்ல. ஒரு டீ மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டு போ. அட வெக்கம் கட்டுவீங்களா, மானம் கட்ட அயோக்கிய பள்ளிகளா. 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே?